மோசேயின் விண்ணப்பம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்துக் கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களையெல்லாம் கற்பம் தரித்தேனோ? இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். மோசே இயல்பாகவே சாந்த குணம் உள்ளவர். அவரிடத்தில் எல்லா நற்குணமும் இருக்கிறது. ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர் இறைச்சிக்காக இச்சித்து அதன் நிமித்தமாக அழும்போது மோசையின் பார்வைக்கு அது பொல்லாப்பாய் இருக்கிறது. அவர்களுடைய அழுகையின் குரலை கேட்டு கர்த்தருக்கு மிகவும் கோபம் மூளுகிறது. மோசேயும் இஸ்ரவேல் புத்திரர் மீது கோபப்படுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் இறைச்சியின் மீது இச்சித்து அழுது புலம்பும் போது அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அவர்களுடைய அழுகை கர்த்தரை கோபப்படுத்துகிறது. கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பிலே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதற்கு அவர்களுடைய அழுகை அடையாளமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் முறுமுறுப்புகள் மூலமாக கர்த்தரை கனவீனம் பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு தங்கள் மீது பிரியமில்லை என்றும் இந்த வனாந்திரத்திலே தங்களை போஷிப்பதற்கு கர்த்தருக்கு வல்லமை இல்லை என்றும் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் அழுகையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய அழுகை மோசேயின் பார்வைக்கும் பொல்லாப்பாய் இருக்கிறது. மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கும் கர்த்தருக்கும் நடுவே மத்தியஸ்தராய் இருக்கிறார். அவர் கர்த்தருடைய சமூகத்திலே இஸ்ரவேல் ஜனத்திற்காக பரிந்து பேசுகிற ஊழியம் செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்து இறைச்சியை இச்சித்து தங்கள் கூடார வாசலிலே அழும்போது மோசேயின் நிலைமை மிகவும் பரிதாபமாய் இருக்கிறது. அவர் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஊழியமும் உள்ளது. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அவர் செய்ய வேண்டிய கடமைகளும் உள்ளது. மோசேயால் தன்னுடைய கடமைகளை நேர்த்தியாய் செய்ய முடியவில்லை. மோசே எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரை கனம் பண்ணாவிட்டாலும் மோசே அவரை கனம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நம்பாதே போனாலும் மோசே அவரை நம்ப வேண்டும். ஆனால் இந்த சூழ்நிலையில் கர்த்தரை கனம் பண்ணுவதும் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதும் மோசேக்கு மிகப்பெரிய சோதனையாய் இருக்கிறது. மோசேயின் செவிகளில் இஸ்ரவேல் புத்திரருடைய முறையீடுகளும் அழுகையின் கூக்குரலும் அதிகமாய் கேட்கிறது. மோசே மாத்திரம் கர்த்தரை துதித்தால் போதாது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரும் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்து அவரை நிந்திக்கும் போது மோசேயும் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன என்று கேட்கிறார். தனக்கு வந்த உபத்திரவங்களையெல்லாம் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் என்று மோசே கர்த்தரிடத்தில் குறை கூறுகிறார். இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசத்திற்கு வழிநடத்தி செல்லும் பொறுப்பை கர்த்தர் மோசேயிடம் கொடுத்திருக்கிறார். அவருடைய கண்களில் தனக்கு கிருபை கிடைக்காமல் போயிற்றோ என்று மோசே வருத்தம் அடைகிறார். மோசே தன்னுடைய மனதில் இருக்கும் உணர்வுகளை கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். அவர் எதையும் மறைக்கவில்லை. இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளையும் அழுகை குரலையும் கேட்டு மோசேயின் இருதயம் சோர்ந்து போய் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மோசே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். மோசே கர்த்தருடைய மகிமையை குறைத்து மதிப்பிட்டு தன்னுடைய மகிமையையும் மதிப்பையும் கூட்டுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருடைய பாரமும் தன்மேல் சுமத்தப்பட்டிருப்பதாக மோசே கர்த்தரிடத்தில் முறுமுறுக்கிறார்.
தேவனுடைய தெய்வீக கட்டளையின் பிரகாரமாகவும் அவருடைய வழி நடத்துதலின் பிரகாரமாகவும் மோசே இஸ்ரவேல் ஜனத்தாரை வனாந்திரத்திலே வழிநடத்தி கொண்டு வருகிறார். இது மோசேயின் சொந்த முயற்சி அல்ல. கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் அனுகிரகமும் இல்லை என்றால் மோசேயால் ஒன்றும் செய்ய முடியாது. மோசே தன்னுடைய உண்மையான நிலைமையை அறிந்து கொள்ள தவறி விடுகிறார். கர்த்தரே எல்லா பாரங்களையும் சுமக்கிறவர். ஆனால் மோசேயோ எல்லா பாரங்களும் தன்மேல் சுமத்தப்பட்டிருப்பதாக நினைத்து வேதனைப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடாது. தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் மோசேயை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். ஆனால் மோசேயோ தன்னுடைய சொந்த முயற்சியினாலும் சொந்த பலத்தினாலும் சொந்த பராக்கிரமத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வனாந்திரத்திலே வழிநடத்துவதாக நினைக்கிறார். கர்த்தரே இஸ்ரவேல் புத்திரரை இந்த வனாந்திரத்திலே வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்பதை மோசே மறந்துவிட்டு தானே அவர்களை வழிநடத்தி கொண்டு வருவதாக நினைத்து இந்த பாரம் தன்னால் தாங்க முடியாத பாரமாய் இருக்கிறது என்று கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். மோசே கர்த்தரை நோக்கி, இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலை உண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்துக் கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களையெல்லாம் கற்பம் தரித்தேனோ? இவர்களை பெற்றது நானோ என்று கேட்கிறார். இஸ்ரவேல் புத்திரரை போஷித்து பராமரிப்பது கர்த்தருடைய காரியம். மோசேயால் அவர்களை போஷிக்க முடியாது. அவர்களை மாத்திரமல்ல, கர்த்தரே மோசேயையும் போஷிக்க வேண்டும். கர்த்தர் மோசேயை போஷிக்கவில்லை என்றால் மோசேக்கு போஜனம் இல்லை. மோசே கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பை மறந்துவிட்டு தானே இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரையும் போஷித்து பராமரிப்பதாக நினைக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரும் இறைச்சியை இச்சிக்கும் போது தன்னால் அவர்களுக்கு இறைச்சியை கொடுக்க முடியாது என்று மோசே நினைக்கிறார். மோசேயால் முடியாத காரியங்களை கர்த்தரால் செய்ய முடியும். கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் தங்கள் தங்கள் கூடார வாசலிலே இறைச்சிக்காக அழுகிறார்கள். அவர்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு மோசே அவர்கள் மீது கோபப்படுகிறார். அவர் கர்த்தரை நோக்கி பார்க்காமல் இஸ்ரவேல் புத்திரரையும் தன்னையும் நோக்கி பார்க்கிறார். மோசே கர்த்தருடைய வல்லமையை தியானிக்காமல் தன்னுடைய சொந்த பலவீனத்தை நினைத்து பார்க்கிறார். மோசே கர்த்தரை நோக்கி, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே என்று சொல்லுகிறார். கர்த்தரே அவர்களை போஷிக்கிறார் என்பதை மறந்துவிட்டு தான் அவர்களை போஷிப்பதாக நினைத்து மோசே கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். தேவனுடைய கிருபை மோசேயின் மீது இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலேயே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை இதுவரையிலும் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இதுவரையிலும் மோசே கர்த்தருடைய பெரிதான கிருபையையும் அவருடைய பலத்தையும் நம்பினார். ஆனால் இப்போது மோசேயின் விசுவாசம் பலவீனமாய் இருக்கிறது. மோசே கர்த்தருடைய பலத்தை நம்பி உற்சாகம் அடைவதற்கு பதிலாக தன்னுடைய சொந்த பலவீனத்தை பார்த்து சோர்ந்து போகிறார். மோசே கர்த்தரை நோக்கி, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். மோசேயின் மனதில் பொறுமை இல்லை. அவருடைய உள்ளத்தில் சோதனைகளை தாங்கிக் கொள்ளும் தெம்பும் பலமும் இல்லை. தன்னுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதபடியில் வைத்துவிட வேண்டும் என்னும் எண்ணமும் மோசேயினிடத்தில் இல்லை. தனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகள் இருந்து தப்பிக்க தான் செத்துப்போக வேண்டும் என்று மோசே விரும்புகிறார். மோசே கர்த்தரை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொள்கிறார். கர்த்தர் மோசேயை இஸ்ரவேல் புத்திரருக்கெல்லாம் தலைவராக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் மோசேயோ இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா மனுஷர்களை விட மிகப்பெரிய கோழையாய் இருக்கிறார். மோசேயைப் போலவே இக்காலத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளில் சிலர் தங்களுக்கு வந்திருக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். மோசேயைப் போலவே இவர்களும் மனமும் சோர்வடைந்து பலவீனமாய் இருக்கிறார்கள். மோசேயைப் போல அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள்.